ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். தமிழ்ச்செல்வியை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாரு சேது. அப்புறம் வந்துட்டு அங்க ஹாஸ்பிட்டல்ல இவங்க இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது சேது வந்துட்டு நான் எம்எல்ஏ தான், அதனால நீங்க ட்ரீட்மெண்ட் பாருங்கன்னு சொல்றாங்க. நீங்க எம்எல்ஏவா இருக்கலாம் சார், ஆனா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது சைன் பண்ணாதான் நாங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சேது வந்துட்டு நானே சைன் பண்ற கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன சார் விளையாடுறீங்களா, நீங்களாம் சைன் பண்ண முடியாது, அவங்களோட ஹஸ்பண்டோ அல்லது அவங்க பேரண்ட்ஸ் யாராவது தான் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சேது சொல்றாரு நான் தான் வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் அதெல்லாம் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாங்க. இல்லை சார், நிஜமாவே நான் அவங்க ஹஸ்பண்ட் தான், நாங்கள் 2 பேரும் ஒரு சின்ன மனஸ்தாபத்தினால பிரிஞ்சிருக்கோம், வேணா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனில் இருக்கிற கல்யாண ஃபோட்டோவும் காட்டுறாங்க. அப்போ பார்த்துட்டு ஓகே நீங்களே சைன் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது உள்ளுக்குள்ள வந்துட்டு ஒரு நர்ஸுக்கு வந்து திடீர்னு தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டர் என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. சார் நீ போமா, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது உள்ளே வர சொல்லிட்டு போமான்னு சொல்லிடுறாங்க. அவங்களும் வெளியே போயிட்டு சேது வந்துட்டு நீங்க உள்ள போங்க, டாக்டர் கூப்பிடுறாங்க, அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி செய்யுங்க, உள்ள போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. அப்படியா சரின்ட்டு உள்ள போறாங்க சேது. அப்போ தமிழ்ச்செல்வி வந்துட்டு கையை பிடிங்க, அவங்கள நல்லா பிரீத் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. அதை வந்துட்டு அவரும் சொல்றாரு, சேது வந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்றாங்க. தமிழை நல்லா மூச்சு இழுத்து விடுன்னு சொல்லிட்டு அதே டைம்ல வந்துட்டு சேதுவோட அப்பத்தாவும் தமிழ்ச்செல்வியோட அம்மாவும் வந்துடுறாங்க. அவங்களே உள்ள வர சொல்றாங்க. உள்ள வந்தோடனே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறமா குழந்தையும் பிறந்துருது. டாக்டர் வந்துட்டு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே நீங்க வெளியே இருங்க, குழந்தைய கொண்டு வருவாங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. எல்லாருமே வெளியே இருக்காங்க. அப்போ குழந்தைய கொண்டு வராங்க. கொண்டு வந்தோடனே அப்பத்தா வாங்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேது வெளியே போக போறாரு. டேய் எங்கடா போற, இந்தா உன் பையனை வாங்கு, கையில வாங்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ சேதுவும் அந்த குழந்தைய கையில வாங்குறாரு. வாங்கினோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம், தன்னோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவங்க வீட்ல இருந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க இல்லையா, மண்டபத்துக்கு வர சொல்லி. ஸோ சரி அப்போ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. கிளம்பி கல்யாண மண்டபத்துக்கு போனா அவங்களா கேட்குறாங்க என்னாச்சு தமிழ்ச்செல்வி நல்லா இருக்காளா, குழந்தை பிறந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா இருக்கா, குழந்தை பிறந்துருச்சு, ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க, மலரு அப்புறமா ராஜாங்கம் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அந்த ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் வாரிசுங்கிறனால எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சாவித்ரி தாமரை இன்னும் சந்தோஷப்படுறாங்க, எப்படியாவது இதை சாக்காட்டி இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே டைம்ல ஐஸ்வர்யா அவங்க அப்பாலாம் வந்துட்டு இப்பவே கல்யாணம் பண்ணணும்னு சொன்னோம், நீங்க இப்படி போயிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அதான் குழந்தை பிறந்துருச்சு தானே, இனிமே இப்போ வந்து எனக்கு தாலி கட்டுங்கன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. அப்ப சேது வந்துட்டு இல்ல இது நான் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன யோசிக்க போறீங்க, அதான் நிச்சயம் பண்ணியாச்சு தானே, இப்போ எனக்கு தாலி கட்டணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. நிச்சயம் பண்ணியாச்சு தான், ஆனால் வந்துட்டு எனக்கு இப்போதே கல்யாணம் பண்ணுற ஐடியா இல்லை, நீங்களா அவசர அவசரமாக சொன்னனால சரின்னு சொல்லிட்டேன், ஆனால் இப்போதே கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராஜாங்கம் வந்து என்னப்பா இது அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்க தானே ஏன் முடிவு தான் அப்படின்னு சொன்னீங்க தானே, அது மாதிரி இது ஏன் முடிவு தான், எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கு முன்னாடி சேது சொல்கிறாரு. இதுதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி அவங்க பொண்ணு தாமரை இருக்காங்களே, அவங்க 2 பேருமே வந்துட்டு பேசுறாங்க. இப்பதான் இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வந்திருக்கு, கொஞ்சமா சேதுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் கொடுங்க, உடனே இப்பவே கல்யாணம் பண்ணணும்னா எப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துறதுக்காக அவங்களும் பிளான் பண்றாங்க. சேது முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் யாரும் எதுவும் பண்ண முடியல. ஸோ கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் ஈஸ்வரியோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், ஐஸ்வர்யா என்ன பண்ண போறாங்க, எப்படியோ அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி தாமரையும் சந்தோஷமாவே இருக்க போறாங்க. அவங்க மட்டும் இல்லாம கருப்பு மலர் எல்லாருமே வந்துட்டு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஸோ அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட போறாங்க. அப்புறம் குழந்தை வேற பிறந்திருக்கு இல்லையா, பையன் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே சந்தோஷப்பட போறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது, ஈஸ்வரி வந்துட்டு திருப்பி என்ன பிளான் பண்ணி ஐஸ்வர்யா மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கலாமா இல்லை வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ண போறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோல ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.